Hi friends, welcome to Tutor Juice. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகிற இந்த சிம்பிள்ஸ்லாம் நம்ம எப்படி ஓப்பன் ஆஃபீஸ் மேத்தில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸ்லாம் நான் கிரியேட் பண்ணுறதுக்காக ஓப்பன் ஆஃபீஸ் மேத்தை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் எலமெண்ட்ஸ் விண்டோ இருக்கும். இந்த எலமெண்ட்ஸ் விண்டோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட் ஃபார்மட்ஸ் இருக்கும். இந்த ஃபார்மட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாட்டம் ஆஃப் த பேஜில் நமக்கு இந்த ஈக்குவேஷன் எடிட்டர் இருக்கும். இந்த ஈக்குவேஷன் எடிட்டர் யூஸ் பண்ணி நம்ம கமெண்ட்ஸ் மூலிமா ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த சிம்பிள்ஸ் மட்டும் எப்படி கிரியேட் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி நான் இப்போ காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஏ யூனியன் பி அப்படிங்கிற சிம்பிள் ஃபஸ்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஏ யூனியன் பி. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், நம்ம இந்த இடத்துல ஈக்குவேஷன் எடிட்டரில் டைப் பண்ணுற டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும். அப்போ அதனால் என்ன பண்ணுற, இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற டெக்ஸ்ட்டும் பி அப்படிங்கிற டெக்ஸ்ட்டும் நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏவுக்கும் பிக்கும் பெட்வீனாக நமக்கு யூனியன் அப்படிங்கிற சிம்பிள் டிஸ்பிளே ஆகணும். அப்போ யூனியன் அப்படிங்கிற சிம்பிள் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான கமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் யூனியன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணால் போதும், நமக்கு அந்த யூனியன் சிம்பிள் கிரியேட் ஆகிடும். யூஎன்ஐஓஎன் யூனியன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவதாக டைப் பண்ண டிஸ்பிளே பண்ண போகிற சிம்பிள் பார்த்தீங்கன்னா சப்செட். அதாவது ஏ பியோடைய சப்செட்டு அப்படிங்கிற சொல்கிறதுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சப்செட் சிம்பிள். இந்த சப்செட் சிம்பிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த சிம்பிள் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகிறதுக்காக நியூ லைன் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நியூ லைன் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்தா போதும், நம்ம டைப் பண்ணுற டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ லைனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ என்ன பண்ணுற, இந்த இடத்துல ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்போ சப்செட்டுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா SUBSET சப்செட் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்தா போதும், நமக்கு அந்த சப்செட் சிம்பிள் கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நாட் சப்ஜெக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஏ வந்து பிக்கு சப்ஜெக்ட் இல்லை அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு நாட் சப்ஜெக்ட். அப்போ அந்த நாட் சப்ஜெக்ட் சிம்பிள் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ ஏ NSUBSET அதாவது என் சப்ஜெக்ட் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணால் போதும், நமக்கு அந்த நாட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த சிம்பிள் கிரியேட் ஆகிடும். அடுத்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்செட் ஆர் ஈக்குவல் டு, அதாவது அதுக்கு சப்செட்டாக இருக்கும் அல்லது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த சிம்பிள் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏ அப்படிங்கிற செட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சப்செட் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல சப்செட் EQ அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துறேன். அதாவது EQ அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்தா போதும், நமக்கு அந்த சப்செட் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற அந்த சிம்பிள் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பி அப்படிங்கிற டெக்ஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு நியூ லைனில் பிரிண்ட் ஆகிறதாக நியூ லைன் அப்படிங்கிற அந்த கமெண்ட்டை கொடுத்துறேன். அடுத்து நம்ம கிரியேட் பண்ணுற சிம்பிள் பார்த்தீங்கன்னா நாட் சப்செட் ஆர் ஈக்குவல். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இது சப்செட்டாக அல்லது ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஏ அப்படிங்கிற செட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்தது பி அப்படிங்கிற செட்டும் கொடுத்துறேன். அப்போ இதில் வந்து நமக்கு நாட் சப்செட் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா NSUBSET என் சப்செட் EQ அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ அது நமக்கு அந்த சிம்பிள் கிரியேட் ஆகிருக்கும். அடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணுற சிம்பிள் பார்த்தீங்கன்னா சூப்பர் செட். இப்போ இதுவரை பார்த்தீங்கன்னா நம்ம சப்செட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் செட். அப்போ சூப்பர் செட்டுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சூப்பர் செட்டுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும், நமக்கு அந்த சூப்பர் செட்டில் SUP அப்படின்னு சொல்லி டைப் பண்ணால் போதும், நமக்கு அந்த சூப்பர் செட் சிம்பிள் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூ லைனில் பிரிண்ட் ஆகிறதுக்காக நியூ லைன் அப்படிங்கிற அந்த கமெண்ட்டை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பர் செட் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற சிம்பிள் கிரியேட் பண்ணும். அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு 2 செட் கொடுத்துக்கிறேன், AB அப்படிங்கிற செட் கொடுத்துக்கிறேன். அப்போ சூப்பர் செட் ஆர் ஈக்குவல் அப்படிங்க பார்த்தீங்கன்னா நமக்கு சப்செட் ஆர் ஈக்குவல் மாதிரியே தான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல SUPSET EQ அப்படிங்கிற அந்த கமெண்ட் கொடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பர் செட் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். அடுத்து நமக்கு டிஸ்பிளே பண்ண வேண்டிய சிம்பிள் பார்த்தீங்கன்னா நாட் சூப்பர் செட். நாட் சூப்பர் செட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு அந்த என் சப்செட் மாதிரியே தான், நாம் என் சூப்பர் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும், நமக்கு அந்த சிம்பிள் கிரியேட் ஆகிடும். என்ன பண்ணுறேன், NSUPSET அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு நாட் சூப்பர் செட் அப்படிங்கிற கமெண்ட் டிஸ்பிளே இருக்கும். அடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணுற சிம்பிள் பார்த்தீங்கன்னா நாட் சூப்பர் செட் ஆர் ஈக்குவல். அப்போ இதுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு என் சூப்பர் செட் EQ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணால் போதும், நமக்கு அந்த நாட் சூப்பர் செட் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் நமக்கு கிரியேட் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சிம்பிள் பார்த்தீங்கன்னா இன், அதாவது பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு ஏ வந்து அந்த பி அப்படிங்கிற செட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ இதுக்கான சிம்பிள் நமக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இன் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்தா போதும், நமக்கு அந்த சிம்பிள் கிரியேட் ஆகிடும். ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்மால் ஏ அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன்.
இது பார்த்தீங்கன்னா நமக்கு பிக்குள்ளார இருக்குது. அப்போ பிலாங்ஸ் டு அப்படின்னு சிம்பிள் கிரியேட் பண்ணுறதுக்கு INN இன் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்தா போதும், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் கிரியேட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இஸ் நாட் இன் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகணும். அப்போ இதுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நாட் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும், நமக்கு பார்த்தீங்கன்னா அது நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லி நமக்கு கிரியேட் ஆகிடும். அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், அதாவது ஒரு நேச்சுரல் நம்பருடைய செட்டுக்கான சிம்பிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இடத்துல செட் என் அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும், நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் கிரியேட்டட். நான் என்ன பண்ணுறேன், SET செட் என் கேப்ஸ் என் அப்படின்னு கொடுத்தா போதும், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸோடைய சிம்பிள் நமக்கு கிரியேட் ஆகிடும். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பருக்கான சிம்பிள் நமக்கு கிரியேட் ஆகிடும். அடுத்து நம்ம கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் இன்டீஜருக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Z அப்படிங்கிற சிம்பிள். அதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா SET செட் கேப்ஸ் Z கொடுத்தா போதும், நமக்கு அந்த செட் ஆஃப் இன்டீஜருக்கான சிம்பிள்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்க்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட் கேப்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும், நமக்கு அந்த ரியல் நம்பர், அதாவது ஒரு செட் ஆஃப் ரியல் நம்பருக்கான சிம்பிள் நமக்கு கிரியேட் ஆகிடும். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு பேசிக்காக சிம்பிள்ஸை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட்டை பற்றி பார்ப்போம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களுடைய வெப்சைட் நேம் www.tutorjos.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் டியூட்டோரியல் வீடியோஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் எங்களுடைய வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.